உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கதை கூறு கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக கவிநிலவு ஆயிஷா சித்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை வழிநடத்துகிற பொறுப்பில் அவர் இருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை இப்பொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை தமிழறி வானொலி வழியாகவும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சூழர் சசிகலா நயனை விஜயன், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சுந்தரம் ஆகிய அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொடுக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்கள் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களே, இனிமேல் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழி நடத்துவார்கள். வாருங்கள் அம்மா. நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு 8 என்ற இந்த அழகிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வந்திருக்கும் கலைமாமணி பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா, இந்த நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா மற்றும் கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்ச்சி 8ற்கு வருகை புரிந்து கதை வழங்க இணைந்துள்ள அனைத்து கதை சொல்லிகளுக்கும் முகமன் கூறுகின்றேன். முதலாவதாக எனது கதையை தருகின்றேன். கதையின் தலைப்பு சிங்கமும் முயலும். காலில் அடிபட்டு கிடந்த சிங்கராஜாவை அனைத்து விலங்குகளும் கண்டுகொள்ளாமல் சென்றன. என்ன நரியாரே, சிங்கராஜாவுக்கு காலில பெரிய அடியா? ஆமா கரடியாரே, சிங்கராஜாவால் எந்திரிக்கவே முடியல. பாவ சிங்கராஜா, யாராவது உதவி செய்யலாம்ல? வேணா கரடியாரே, சிங்கராஜா சரியாயிடுச்சுன்னா காட்டு விலங்குகளை வேட்டையாடி தின்னுடும் அப்படின்னு எல்லா காட்டு விலங்குகளும் சொல்றாங்க. சிங்கராஜாவை கண்டுக்காம விட்டுடலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால கரடியாரே, கண்டுக்காம வாங்க. அப்படியா நரியாரே, சரி வாங்க போலாம். அந்த பக்கம் முயல் ஒன்று வந்தது. என்ன, சிங்கராஜா இப்படி படுத்திருக்கு, என்னவா இருக்கும்? பக்கத்துல போனா புடிச்சு தின்னு போடுமே. மெதுவா எட்டி பார்க்கலாம். அடடா, கால்ல ரத்தம் வருது, பாவமே. சிங்கராஜா, என்ன ஆச்சு? யாரு, முயலாரா? பெரிய முள்ளுல காலை வச்சுட்டேன், அதான். ஓ அப்படியா? முள்ளு எங்க சிங்கராஜா? குத்துன உடனே காலை நான் டக்குன்னு எடுத்துட்டேன். ஆனா அது ஆழமா குத்துனதாலையும் முள்ளு வெளியே வந்துட்டதாலையும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்படியா சிங்கராஜா? ஆமா முயலாரே, இப்படியே கொஞ்ச நாள் விட்டேன்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். சிங்கராஜா, மூலிகை சாறு விட்டோம்னா சீக்கிரம் குணமாயிரும். நீங்க சாப்பிடாம எவ்வளவு நாள் இப்படி படுத்தே இருப்பீங்க? சரிதான் முயலாரே, ஆனா மூலிகை இருக்கிற இடத்துக்கு என்னால இப்ப நடந்து போக முடியாதே. எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் போய் பார்த்து எடுத்துட்டு வந்து தர்றேன். அதோ அங்க ஒரு மலை இருக்குல்ல முயலாரே? ஆமா சிங்கராஜா, அந்த மலைக்கு பின்னாடி முழுவதும் அந்த மூலிகை காடு தான். அப்படியா சிங்கராஜா, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். சிறிது நேரம் கழித்து, சிங்கராஜா சிங்கராஜா, நான் மூலிகை எடுத்து வந்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு பிழிஞ்சு விடுறேன், காலை காட்டுங்க. எரியும், ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியா? சரி முயலாரே. ஆ, எரியுது முயலாரே, எரியுது. அவ்வளவுதான் சிங்கராஜா, இனி பாருங்களேன், சீக்கிரமா நீங்க நடந்துருவீங்க. ரொம்ப நன்றி முயலாரே, நீ செய்த இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இனி நீதான் எனக்கு உயிர் நண்பன். உனக்கு எந்த தீங்கும் ஏற்பட இனிமே நான் விட மாட்டேன். முயலாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யாராவது முயலாரை எதிர்க்கிறவங்க இங்க இருக்கீங்களா? இல்ல சிங்கராஜா, உங்க நண்பனை எதிர்க்க யாருக்கு தைரியம் இருக்கு என்று அனைத்து விலங்குகளும் கூறின. கரடியாரே, சிங்கராஜாவுக்கு நாம உதவி செய்திருக்கலாம். செய்திருந்தா நாம சிங்கராஜாவுக்கு
நண்பர்களாக இருக்கோம். எல்லாரும் நம்மள மதிப்பாங்க, நமக்கு பயப்படுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இந்த காட்டுல இருந்திருக்கலாம். சரி சரி விடு நரியாரே, முயலாருக்கு நல்வாழ்வுன்னு இறைவன் விதிச்சிருக்கான் போல. உடனே முயல், துன்ப காலத்துல நான் செஞ்ச உதவிக்கு கிடைத்த பலன் இது என்று கூறியது. அறத்துப்பால் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். குறள் 102. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. ஒருவனுக்கு துன்பம் வந்த காலத்தில் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அக்காலத்தை நோக்க அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். அடுத்ததாக நமக்கு கதை கூற வந்திருக்கிறார் செந்தமிழ் தேனி, கவிஞர், எழுத்தாளர், பன்முக திறமையாளர், தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். பாருங்கள் ஐயா, உங்கள் கதையை தாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். நமது சங்கத்தமிழ் இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா உள்ளிட்ட குழும குடும்பத்தாருக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். கதை கூறு கதை கூறு திருக்குறளை கதை கூறு தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறி தொடங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். கதை கூறுகிறேன். கதை என்பதை விட நடந்த நிகழ்வை கூறுகிறேன். அசைவ சூப், குறிப்பா மட்டன் சூப் சாப்பிட்டா உங்கள் மனைவி நலம் பெறுவார்கள் என்றார் மருத்துவர். பிற உயிரை கொன்று அதனுடைய சூப் சாப்பிட்டு வாழ்வது சரியானதல்ல, இதை நான் ஏற்க மாட்டேன் என்றார் அவர். அப்படி என்றால் உங்கள் மனைவிக்கு என்னால் மருத்துவம் பார்க்க முடியாது. மட்டன் சூப் என்று எண்ணாதீர்கள், மருந்தாக கருதி கொள்ளுங்கள். இதை சாப்பிடாவிட்டால் உங்கள் மனைவி இறந்து அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தவித்த மருத்துவரிடம் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் என் மனைவி உயிர் வாழ சரி அவளிடம் சொல்கிறேன், அது அவளுடைய விருப்பம் என்றார் அவர். மருத்துவரோடு வந்த அவர் தன் மனைவியிடம் உடல் நலம் பெற மட்டன் சூப் என்று ஆரம்பித்த போதே அவரின் மனைவி குறுக்கிட்டு, பிற உயிரை கொன்று அதனை வேக வைத்து அதன் சாரத்தை சாப்பிட்டு நான் உயிர் வாழ வேண்டுமா? இறந்தாலும் பரவாயில்லை என்று தான் கொண்ட கொள்கையில் இவரைப் போல இவரின் மனைவியும் உறுதியாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு நின்றிருந்த மருத்துவரிடம் சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டனர். சில நாட்கள் கழித்து அந்த இருவரும் எதிர்பாராமல் அந்த மருத்துவரை சந்தித்தனர். பிற உயிரை கொல்லவில்லை, யமன் என்னை ஒன்றும் செய்யவில்லை, நானும் உயிர் வாழ்கிறேன் என்றார் அவரின் மனைவி. மருத்துவர் மலைத்தார். அவர் புன்னகைத்தார். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. கொல்லாமையை கடைபிடித்து நடப்பவன் வாழ்நாள் மேல் கூற்று செல்லாது என்பர். அதாவது கூற்று செல்லாது என்று இல்லை என்று அர்த்தமல்ல, அங்கு தயங்கி காலம் நீட்டிக்கும் என பரிமேலழகர் உரைப்பதும் சரிதானே? சரிதான். அவர்கள் யாருங்க, அதை சொல்லுங்க. அவர்கள் திருமதி கஸ்தூரிபாய் காந்தி, தேசப்பிதா மகாத்மா காந்தி. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வாழ்த்துக்கள் ஐயா, மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா.
கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று என்ற குறளுக்கு ஏற்ற மிக அருமையான கதையை காந்தியடிகள் மற்றும் அவரது மனைவி வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்து கூறி மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக புத்துலக கவி சுந்தர் சுவாமிநாதன் நெல்லையிலிருந்து வருகின்றார். மலைக்கு சிறப்பானதொரு இடத்தை வள்ளுவர் தன் வள்ளுவத்தில் தந்துள்ளார். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தையே வைத்துள்ளார். மழையின் பெருமையை வெவ்வேறு இடங்களிலும் கூறியுள்ளார். பெய்யென பெய்யும் மழை, செங்கோல் வேந்தன் நாட்டில் உரிய காலத்தில் மழை பெய்யும், கைமாறு வேண்டாமல் நலம் செய்கிறவர்களுக்கும் செல்வரின் கொடைக்கும் மழையை உவமையாக கூறுகின்றார் திருவள்ளுவர். வாருங்கள் ஐயா. புத்துலக கவி சுந்தர் சுவாமிநாதன், நெல்லை. வணக்கம் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். வாழ்வின் நெருக்கி வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். ஒருங்கிணைப்பு கவி நினைவு பா ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு வணக்கம். கதை கூறவிருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறி குறள் கவிதைக்கு வருகிறேன். ராகவன் தொழிற்சாலைக்கு வேலைக்கு வந்து 25 வருடங்கள் ஓடிவிட்டது. சூப்பர்வைசர் வேலை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்த வேளையில் முதலாளி ஒரு இளைஞனை புதிதாக வேலைக்கு எடுத்திருந்தார். அவனுக்கு பல சலுகைகள் கொடுத்து பல வேலைகளை தந்து பயிற்சி எடுத்து வந்தார் முதலாளி. போதுமான ஆள் இருக்கு, வேலைக்கு எடுக்க வேண்டாம் என அதிரடியாய் சொன்ன முதலாளி சுப்பிரமணியம் வேலைக்கு எடுத்துள்ளாரே புலம்பினார்கள் சக ஊழியர்கள். நீண்ட நாள் வேலை பார்த்து நம்மளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சுப்பிராயனை நம்முடைய சீட்டுக்கு போட்டு விடுவாரோ என அச்சத்துடன் கவனமாக வேலை பார்க்க ஆரம்பித்தார்கள் ஊழியர்கள். ஒரு நாள் சூப்பர்வைசர் ராகவனிடம் வந்து, உங்களிடம் வேலைகளை கற்றுக்கொள்ள முதலாளி அனுப்பியுள்ளார் என்றான் புதிதாக வந்த சுப்பிராயன். சரிதான், இன்றிலிருந்து எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு என்று மனதில் எண்ணியபடி வேலைகளை கற்றுக் கொடுத்தார் சுப்பிராயனுக்கு. ஒரு நாள் ராகவனை பார்க்க வந்த முதலாளி, உற்பத்தியில் வளர்ச்சி இல்லை, நேற்று வந்த சுப்பராயன் உண்மை விட மிகவும் புத்திசாலி, மேலும் ஸ்டாக் சரியில்லை, நிறைய தப்புக்கள் உள்ளன என்று மனம் காயப்படும்படி திட்டிவிட்டு சென்றார். ராகவன் மனம் வேதனைப்பட்டது. எல்லாம் சரியாகத்தானே உள்ளது, ஏன் இப்படி முதலாளி கோபப்படுகிறார் என எண்ணியவாறு, முதலாளி என்றால் கோபப்படுவது சகஜம்தான் என மறுநிமிடமே மனதை தேர்த்தி கொண்டு வேலையை ஆரம்பித்தார். ஆனால் முதலாளியின் எண்ணமோ எப்படியாவது ராகவனை வெளியேற்றிவிட்டு புதிதாக வந்த சுப்பிராயனை அமர்த்திவிட வேண்டும் என நினைப்பே குடிகொண்டிருந்தது. அதனால் நாளுக்கு நாள் ராகவனுக்கு அடுக்கடுக்காய் நெருக்கடி கொடுத்தார் முதலாளி. ஒரு நாள், ராகவா, உம்முடைய தயாரிப்பில் பொருளின் தரம் திருப்தி இல்லை, சேல்ஸ் செய்தவை திரும்பி வருகிறது தெரியுமா என்றும் நீர் வேலைக்கு லாய்க்கில்லை என கடுமையாக திட்டி தீர்த்தார் முதலாளி. இதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாது வேறு வேலை தேடாது உறுதியோடு ராகவன் தயாரிப்பில் புதிய உத்திகளை செய்து 6 மாத காலம் கடும் உழைப்பை மீறி தந்ததால் கம்பெனி பெரும் லாபத்தை தொட்டது. திடீரென ஒரு நாள் ராகவனை முதலாளி அழைத்து மனம் குளிர வீட்டு நலம் விசாரித்து திறமையை பாராட்டி ஊதியத்தை கணிசமாக உயர்த்தி ராகவனை மகிழ்வித்தார். அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. குறள் 622. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். துன்பம் வெள்ளமென பெருக்கெடுத்து வரும் வேளை துணியுடன் எதிர்ப்பதோடு அறிவுடன் சிந்திக்க வேண்டும். உள்ளத்தின் உறுதியில் சிந்தனையின் வெப்பத்தில் துன்பம் வெள்ளம் ஆவியாக மறைந்துவிடும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. வணக்கம். அருமை ஐயா, மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் என்ற குறளுக்கு மிக சிறப்பான ஒரு கதையை ராகவன், சுப்புராயன் முதலாளி ஆகியோரை வைத்து நீங்கள் கூறிய கதை மிக அருமையாக இருந்தது ஐயா. ராகவனுக்கு முதலாளி நெருக்கடி கொடுத்த போதிலும் ராகவன் அதை பெரிதுபடுத்தாமல் சரியாக திறமையாக உழைத்து தனது பங்களிப்பை மிக சிறப்பாக காட்டியதால் வெற்றி பெற்றார் என்று கதையை முடித்திருந்தீர்கள் ஐயா. சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.
நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் திருமுகையிலிருந்து கதை சொல்ல வருகின்றார். உடம்பும் உயிரும் இணைந்து நிற்கின்றன. ஒரு வீட்டில் குடியிருப்பது போல உடம்பில் உயிர் நிற்கின்றது. அது என்றேனும் உடம்பை விட்டு பறந்து போய்விடும். உயிர் இருக்கும் இடம் ஆதலின் இவ்வுடலுக்கு உயிர்நிலை என்ற பெயர் வந்தது. கூற்றுவன் உடலை விட்டு உயிரை எடுத்து செல்வதனால் உயிர் உண்ணும் கூற்று என்பது ஒரு வழக்கு. உயிரும் உடம்பும் சேர்ந்து வாழினும் அவ்வாழ்வை உடல் வாழ்தல் என்று சொல்லாமல் உயிர் வாழ்தல் உயிர் வாழ்க்கை என்றே வள்ளுவர் கூறுகின்றார். வாருங்கள் ஐயா. கவிஞர் ராமகிருஷ்ணன் திருமுகை. வணக்கம்மா, வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய் என்று பணிவன்புடன் தெரிவித்து, கதை கூறு கதை கூறு திருக்குறள் கதை கூறு என்ற இந்த நிகழ்வில் நடாத்துகின்ற அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் சிகரங்களுக்கும் இந்த அகரத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, பண்பில்லாத பண்ணையார் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிறு விளக்கமாக கதை கூறுகிறேன். அம்மா அம்மா, என்னடா பண்ணையார் சமாச்சாரம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? பாத்தியா எப்படி ஆச்சு? டிரைவர் பொழைச்சது அவர் செய்த பாக்கியம். அப்படியெல்லாம் சொல்லாதரா. அவர் போன காரு திடீர்னு தீப்பிடிச்சு, டிரைவர் எப்படியோ தப்பிச்சு தீக்காயங்களோட வெளியே வந்துட்டார். ஆனா இந்த பண்ணையாருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வாரிசும் இல்லை. அது மட்டும் இல்லம்மா, காருக்குள்ள நோட்டு கட்டுக்கு வேற நிறைய. எத்தனை பேர் காசு, வட்டி மேல் வட்டி எல்லாம் ஏய்த்து வாங்கின சொத்துமா. இப்ப என்னாச்சு? எல்லாம் அவுட்டு. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, ஏதோ அவருடைய பொல்லாத காலம். நீ போம்மா, பழைய பஞ்சாங்கம். இன்னும் எந்த காலம், இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிற அந்த டிரைவர் எப்பவோ யாருக்கோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு சின்ன உதவி செஞ்சிருப்பான், தர்மம் பண்ணியிருப்பான். அந்த தர்மம் தலகாத்தது. ஆனா இந்த பணத்தாசை பிடிச்ச இந்த பண்பில்லாத பண்ணையார் செல்வம் சேர்த்து என்னமா பிரயோஜனம்? நாய் பெற்ற தெங்கம்பழம்னு சொல்லுவாங்க. என்னடா நீயே கிளாஸ் எடுப்ப போல் இருக்குதே எனக்கே. நீ தமிழ் வாத்தியார் அம்மாவா இருக்கலாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும்மா. நாய் பெற்ற தெங்கம்பழம் என்பது எப்படி யாருக்கும் பயன்படாதோ அதே போல இவ்வளவு சொத்துக்களை ஏய்த்தும் மாய்த்தும் சம்பாதித்த அவருக்கும் பயன்படல. அட 4 பேருக்கு கொடுத்திருந்தா உபயோகமா இருக்கும், அதையும் அந்த மனுஷன் செய்யல. இப்ப போன போது என்னத்தை கொண்டுட்டு போனாரு? என்னடா என்னென்னமோ சொல்ற? அம்மா உனக்கு தெரியாமையா? நான் சொல்றத கேளு. நல்ல பசும்பால் கெடவே கெடாது, ஆனா கெட்டு போயிரும். எப்ப தெரியுமா? அது வைத்துள்ள பாத்திரத்தின் தன்மையால் அல்லது அந்த பாத்திரத்தை சரியாக துலக்காத காரணத்தால், அல்லது அந்த பாத்திரம் பழைய மிக பழையதாக இருந்து களிம்பு ஏறிய பாத்திரத்தில் பால் வைத்தால், இப்படியெல்லாம் காரணங்களால வைத்தால் தான் நல்ல பசும்பால் கூட கெட்டுவிடும். அது போல புரியுதாம்மா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? சொல்லுங்க தமிழ் வாத்தியாரம்மா, சொல்லுங்க. அடே நீ இவ்வளவு நேரம் சொன்னியே, இதை 7 வார்த்தையில வள்ளுவனார் சொல்லிட்டாரு அழகா. என்ன குறள் தெரியுமா? தெரியுமா? நான் யாரு? உங்க பையன்ல. என்ன சின்ன வயசுல இருந்து போட்டு பெண்ட் எடுத்திருக்கிறீல்ல. குறள் படி தினம் ஒரு குறள் ஒப்பி அதுக்கு அர்த்தம் சொல்லு. அம்மா நல்ல ஞாபகம் இருக்கு. 100வது அதிகாரத்துல 1000வது குறள். அந்த குறள் அது என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லிட பார்க்கலாம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம்
நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. என்ன, சரிதானே? கரெக்டா சொன்னேடா, சரியா சொல்லிட்ட. வாய்ப்பு கொடுத்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். வணக்கம். மிக அருமையான கதையை கூறினீர்கள் ஐயா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று என்ற குறளுக்கு மிக சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள் ஐயா. பண்பில்லாத பண்ணையார் என்ற தலைப்பில் ஏய்த்து சம்பாதித்த சொத்து யாருக்கும் பயன்படாது என்ற கதையின் கருத்தை மிக சிறப்பான கதையில் கொண்டு வந்திருந்தீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. நன்றிகளை. அடுத்ததாக சண்முகம் புதுப்பேட்டையிலிருந்து வருகின்றார். பாவ புண்ணியத்தை இருவினை என்று வள்ளுவம் கூறுகின்றது. இருள் சேர் இருவினை என்கின்றது. புண்ணியத்தை அறம், நல்வினை, பொருள் என்று கூறுகின்றது. பாவத்தை மரம், அரண்கடை, தீவினை, பொருள் அல்லது அரண் அல்ல, அல்லவை என்ற வார்த்தைகளால் வள்ளுவம் கூறுகின்றது. அத்தகைய வள்ளுவத்தை கதை சொல்ல வருகின்றார் சண்முகம் ஐயா புதுப்பேட்டையிலிருந்து. வாருங்கள் ஐயா. வணக்கம். இந்நிகழ்வை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தங்களுக்கும், இந்நிகழ்வின் வாயிலாக கதை சொன்னவர்களுக்கும், இனிமேல் சொல்ல இருப்பவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்று என்னோடு பணியாற்றியவரை பற்றியும் அது உண்மையாகவே இருக்கிறது, அதனாலே அதை பற்றியே சொல்கிறேன். நான் 1977ஆம் ஆண்டு நெய்வேலி நிறுவனத்தில் பணிமனையில், அதாவது சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் பணியேற்ற துவங்கினேன். அப்பொழுது எனக்கு பயிற்சி அளித்தவர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். அவரை அன்பாக அண்ணன் என்றே அழைப்பேன். அவர் இன்றைக்கு 32 ஆண்டுகள் ஆகிவிட்டு ஓய்வு பெற்று, 32 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஓய்வூதியமும் இல்லை. இருந்த போதிலும் அவர் இன்றும் நலமாகவே இருக்கிறார். அவர் துணைவியரும் நலமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. 90 அகவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறார். இந்த அவசர கதியில் காலகத்தில் அனைத்து இல்லம் தேடி வருவது அறிந்தது. ஆனால் பெற்றோர்கள், வருமானமற்ற முதியோர், ஆதரவற்றோர் அவரவர் ஏற்ற இடங்களை தேடி தஞ்சமடைகின்றனர் அல்லது விலைக்கு அனுப்பப்படுகின்றனர். இன்றைய அன்றாட செய்தி நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவரும் அவரது துணைவரும் மகிழ்ச்சியாக அறிந்து ஆச்சரியும் நெகிழ்ந்தும் போனேன். காரணம், அவருக்கு 2 புதல்வர்கள். இருவரும் சென்னையில் வேலையின் நிமித்தம் அங்கே பணிபுரிகிறார்கள். அவருக்கு 90 அகவையும் அந்த அம்மையாருக்கு 82 அகவையும் ஆகிறது. வயதுக்கேற்ற சிறு சிறு பிணிகள் இருப்பினும் நன்றாக மகிழ்ச்சியாகவே இருக்கிறார். இருந்தாலும் இளைய மகனோடு அவர் தங்கி இருக்கிறார். அவரின் பெயரோ தமிழரசு, அவர்தம் துணைவியர் பேரு சவிதா. இருவரும் காலத்திற்கேற்ப பணிக்கு சென்று இடையில் அவர்களுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் பெற்றோர்களுடன் செலவிட்டு வயது மூப்பின் காரணமாக இல்லத்துக்கு அருகில் உள்ள நிகழ்வுகளுக்கு அழைத்து சென்றிருந்தனர். அவரின் நினைவாற்றலை சற்று குறைந்திருந்தாலும் இடையிடையே நினைவுபடுத்தி சொல்லி என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அவரிடம் நான் பணியில் சேர்ந்த போது நெய்வேலி நகரத்திலேயே முதலில் கார் வைத்திருந்தவர் அவர். அந்த காரின் பெயர் அகஸ்டியன் 7, இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது. அது சிறப்பு என்னவென்றால், அவர் பிறந்த 1932ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது. அதற்கு தேவையான சக்கரங்கள் இன்றைய நாளில் ஓடுகின்ற புல்லட்டின் சக்கரங்களே போதுமானது. அவர் இருப்பது இது ஒரு பிரமிக்க தம்பதியர் எத்தனை ஆலோசனையாகவும் அன்பாகவும் மனம் கோணாமலும் பாதுகாத்து வருகின்றனர் என்று நன்கு விளங்கியது. இன்றைய பணிச்சூழலில் போக்குவரத்து இடர்களை சந்திக்கும் அதே வேளையில் சென்னையில் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிவோம். பெற்றோரை பேணி காப்பது என்பது அரிதான ஒன்று. இல்லறத்தில் முரண்பாடுகள், கோபதாபங்கள் இருந்த போதிலும் பெற்றோரை தன்னோடு வைத்து பாதுகாப்பது மிகச் சிறந்த செயலன்றோ? இது போன்ற குடத்திலிட்ட விளக்காய் உள்ளவர்களை வெளியுலகம் அறிந்திட்டால் குரலில் சான்றோர் என கேட்ட தாய் என்பதை பெரும்பாலும் உயர் பதவி, உயர் பொறுப்பு. சொல்லுங்க.
உயர் பதவி, உயர் பொறுப்பு, உயர் வருமானம் போன்ற கருத்தில் கொண்டு அவரை பெருமை மேடையில் ஏற்றி பறைசாற்றி வருகிறோம். பெற்றோரை பேணி காப்பது கடமை என்றோ என்று கேட்பர். கடமை மட்டுமன்று, அதையும் தாண்டி புனிதமான அன்பு, பாசம், நேசம், பிணைப்பு இன்னும் பிற இருப்பதை ஏனோ மறந்து விடுகிறோம். பேர குழந்தைகளுடன் நேரம் செலவிடுகையில் அவர்களுக்கு மகிழ்வும் புத்துணர்வும் பெறுகின்றன. இந்த வேளையில் அவர்கள் நல்லொழுக்கம், குடும்ப சூழல், வெளி உலகு அனுபவங்களை பெறுவதை மறுப்பதற்கில்லை. இது போன்ற தம்பதியரை சான்றாக சொல்லி அவர்களை போற்றுவோம், மேடையேற்றுவோம். இது போன்ற சான்றாக வாழ்வோர்களை இக்குறளை சமர்ப்பிக்கிறேன். ஈன்ற பொழுதின் பிறதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நன்றி, வணக்கம். சிறப்பான கதையை கூறினீர்கள் ஐயா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு கதையை கூறினீர்கள் ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருமதி எம் காயத்ரி அவினாஷியிலிருந்து வருகின்றார். நரகத்தை பற்றியும் திருவள்ளுவர் கூறுகின்றார். அலறு, இருள், இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்ற பெயர்களால் நரகத்தை குறிப்பிடுகின்றார். வாருங்கள் அம்மா. வணக்கம். 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 திருக்குறள் கதைக்கூறு. புலித்தோல் போர்த்திய பசு. பசு ஒன்று தன்னந்தனியாக வாழ்ந்து வந்தது. அது ஒரு நாள் வயல் பக்கமாக சென்றது. அங்கு பச்சை பசேல் என்று பயிர்கள் வளர்ந்து தலைத்திருந்தன. இதை பார்த்ததும் பசுவிற்கு அடக்க முடியாத ஆசை ஏற்பட்டது. ஆகவே பசு பயிரை மேய விரும்பியது. பசு வயல் பக்கமாக சென்றது. ஆனால் பயிருக்கு உரியவனான உழவன் அங்கு காவல் காத்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் பசுவிற்கு பயம் வந்துவிட்டது. பயிரை மேய போனால் உழவன் தன்னை அடிப்பான். ஆகவே எப்படி மேய்வது என்று எண்ணியது. உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. இப்போது பசு அருகில் வாழ்ந்து வந்த வேடுவனின் வீட்டு பக்கம் சென்றது. வேடுவன் வீட்டுக்கு முன்னால் யானை, சிங்கம், புலி, மான் இவற்றின் தோள்கள் மரக்கிளைகளில் காயப்படப்பட்டிருந்தன. அப்போது வேடுவன் அங்கு இல்லை. இதுதான் தன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் என்று எண்ணிய பசு தனது கொம்பினால் புலியின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் போட்டுக்கொண்டது. இப்போது பசு பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒரு புலி போலவே காணப்பட்டது. பசு புலித்தோலை போர்த்தியதும் புலியின் நடை இயல்பாகவே அதற்கு வந்துவிட்டது. மாலை நேரம் வந்தது. புலித்தோலை பொருத்திய பசு தைரியமாக வயலில் இறங்கி மேய்ந்தது. வயலை காவல் காத்து கொண்டிருந்த உழவன் புலித்தோல் பொருத்திய பசுவை கண்டதும் பயந்து போய்விட்டான். புலி எங்கே தன் மீது பாய்ந்து தன்னை கொன்று விடுகிறதோ என்று பயந்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இதை கண்ட பசு தான் எண்ணியபடியே நடந்து விட்டதே என்று மனதார மகிழ்ந்தது. ஆகவே அது சிறிதும் பயமில்லாமல் பயிரை தன் வயிறார மேய்ந்தது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சகரும் போலி வேடதாரிகளும் இந்த புலித்தோலை பொருத்திய பசுவை போன்றே சூழ்ச்சி செய்து அப்பாவி மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றனர். அவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருத்து: ஐம்புலன்களை அடக்கும் ஆற்றல் இல்லாதவன் தவத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்த பசுவிற்கு ஒப்பாகும். அதிகாரம் 28 அறத்துப்பால் கூடா ஒழுக்கம். குறள் 273. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. 273. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. நன்றிமா. நன்றிமா ஆயிஷா. அம்மா, மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளுக்கு மிக சிறப்பான கதையை கூறியிருந்தீர்கள் அம்மா. புலித்தோல் போர்த்திய பசு என்ற கதை மிக சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றி. அடுத்ததாக புதுவை பூனா அம்மா. வாருங்கள் அம்மா. புதுவை பூனா அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி,
இங்கு கதை கூற வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் வணங்கி, மேலும் இந்நிகழ்ச்சியை எடுத்து செல்லும் ஆயிஷா அம்மா அவர்களை வணங்கி அனைவரையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதையை கூற ஆரம்பிக்கிறேன். இது வந்து மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் 79வது குறள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பொங்கல் திருநாள் மிக மகிழ்ச்சியாக நடந்தேறியது. அடுத்த நாள் கரிநாள், திருவள்ளுவர் நாள். வருடா வருடம் மலர் கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்லும் செல்லம்மாள். கோவிலுக்கு கிளம்புடா, நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க, எப்பொழுதும் சொல்லும் வார்த்தையே இன்றும் வந்தது. கபடி கிபடின்னு இன்னைக்கு விளையாட்டுல கலந்துகிட்ட உடம்பு தோலை உரிச்சு எடுத்துருவேன். இல்லம்மா, நான் கலந்துக்கல, முருகனிடமிருந்து பதில் வந்தது. சாப்பாட்டு பையுடன் தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தாள் செல்லம்மாள். வழியில் வந்த குப்பன், என்னக்கா கோவிலுக்கா? ஆமாப்பா குப்பா, நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ வழியிலே வந்துட்ட. சொல்லுக்கா. இன்னைக்கு கோயில்ல போட்டிகள் நடக்கும், உனக்கு தெரியும். என் மகன் முருகன் அந்த கபடியில மட்டும் சேராம பாத்துக்க. சரிக்கா, போன வருஷம் கபடியில விளையாடுறப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நீ தானே சொன்ன? அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா அவனை நான் விளையாட விடாமல் பார்த்து கொள்கிறேன் அக்கா, நீ பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி என்றான் குப்பன். மைக் பிடித்து பேசிக் கொண்டிருந்தான் முருகன். கபடி ஆட்டம் ஆரம்பமானது. முருகன் முன்னணியில் நின்றான் கபடியில். முருகா, அம்மா உன்னை கபடியில கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. பரவாயில்ல மாமா, நான் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிடாதீங்க. டேய், போன வருடமே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. உனக்கு ஏதாவது என்றால் உங்க அம்மா கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாதுடா. மாமா, எனக்கு ஒன்றும் ஆகாது மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. கபடியில் கலந்து விளையாட முருகனை பார்த்து மிகவும் பயந்துதான் போனான் குப்பன். அவன் வீர ஆவேசத்தோடு வேகத்தோடும் விளையாடிய விதம் குப்பனை மெய்சிலிர்க்க வைத்தது. எப்போதும் போல முதல் பரிசை பெற்றான் முருகன். அங்கு கூடியிருந்த எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். போன வருஷம் முருகன் மயக்கம் போட்டு விழுந்ததால 2ஆம் பரிசு பாதியிலேயே வித்துட்டான் இல்லையா? ஆனா வருஷம் முதல் பரிசு தான் பெற்று கொண்டு வருகிறான். என்ன ஆட்டம் ஆடுறான்டா அவன் என்று பேசிக்கொண்டது குப்பனின் காதில் தேனாக பாய்ந்தது. மறுநாள் செல்லம்மாள் குப்பனை பார்த்தாள். ஏண்டா குப்பா, நான் என்ன சொன்னேன்? அக்கா மன்னிச்சிடுக்கா, அவன் வெற்றிக்குன்னு பிறந்தவன்கா, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. நான் பிறவிலேயே அவன் ரொம்ப நல்ல குணம் படைச்சவன்கா. நான் அன்று ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ எல்லாரும் பார்த்துட்டு கிட்ட வர பயந்துக்கிட்டு ஓடிட்டானுங்க. முருகன் மட்டும்தான் என்னை வாரி தூக்கி மருத்துவமனைக்கு சேர்த்து என் உயிரை காப்பாற்றினான். எனக்கு 8 பிள்ளைங்கக்கா. நான் பொழைச்சதுனாலதான் அந்த பிள்ளைங்களெல்லாம் கரை சேர்த்தேன். அவனுக்கு தெரியாமலேயே இத்தனை பேருக்கு அவன் வாழ்க்கை கொடுத்திருக்கான்க்கா. அவனுக்கு ஒரு குறையும் வராதுக்கா. நீ பெற்றெடுத்த பிள்ளை அன்பு, வீரம், ஆயுள் அதிகம் உள்ள பிள்ளைக்கா என்றான். இதை கேட்ட செல்லம்மாவின் உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்த மகனோட, அதாவது தான் பிறக்கிறப்போ இருக்கிற மகிழ்ச்சியை விட தன் மகன் ஒரு நல்ல ஒரு சான்றோன்னு சொல்லிட்டு அவ கேட்கிறப்போ அம்மாவோட மகிழ்ச்சி சொல்ல முடியாதுன்றதுதான் அந்த குறள். வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா. செல்லம்மா, முருகன், குப்பன் கதாபாத்திரங்கள் வைத்து மிக அழகான கதையை கூறினீர்கள் அம்மா. பிறர் தன் மகனை சான்றோர் என பாராட்டும் பொழுது அம்மா அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற கருத்தை தங்களது கதைக்குள் கொண்டு வந்திருந்தீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள். கதை மிக சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக மா சித்ரா தேவி அவர்கள் கதை கூற வருகின்றார். அகப்பற்றும் புறப்பற்றுகளை நீத்து தாம் உற்ற துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு துன்பம் உண்டாகாமல்
எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்கள் இவ்வுலகிலேயே பேரா இயற்கை பெற்றவர்கள் என்கின்றார் வள்ளுவர். அத்தகைய வள்ளுவத்தை பற்றிய கதையை கூற வருகின்றார் மா சித்ராதேவி. வாருங்கள் அம்மா. சித்ராதேவி அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. முல்லை பூவை போல் முறுவல் தவழ்ந்தாட. கேட்குதாமா? அம்மா கேக்குதா? முல்லை பூவை போல் முறுவல் தவழ்ந்தாட கல்லையும் கனியாக்கும் காவியச் சொல் இலையூட காவிரி கரை புரண்டு ஓடும் திருச்சி மாநகரிலிருந்து நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்திருக்கிறேன். நான் பழைய ஆளுதான், புதிதாக தற்போது வந்திருக்கிறேன். நான் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை. நான் பள்ளிக்கூட ஆசிரியர். அப்படியே கலந்து கொள்கிறேன் அம்மா. மாலை மயங்கும் நேரம். காமாட்சி அம்மா. ஹலோ அம்மா, வீடியோ ஆன் அம்மா, பண்ணுங்க. காதில் விழுகிறேன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதாங்கம்மா? அம்மா, உங்க ஒளி வாங்கி கேக்குதுங்க. உங்களுடைய காணொளி தெரியல. அம்மா சொல்லுங்க. இப்ப கேக்குதாங்களா? சரி. அடுத்ததாக அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் தர்மபுரியிலிருந்து இணைகின்றார். ஐம்பொறியை அடக்கும் இயல்பினை துறவியருக்கு இலக்கணமாக அமைக்கின்றார் வள்ளுவர். வாருங்கள் அம்மா. அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. அரங்கநாயகி அம்மா. மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா, ஒண்ணுமே கேட்கல. அம்மா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு கேட்கலம்மா. அரங்கநாயகி அம்மா, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அம்மா. ஐஷாமா சொல்லுங்கம்மா. ஐஷாமா கேக்குதுங்களா? ஐஷாமா ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே கேட்கல. அரங்கநாயகி அம்மா, சித்ராமா, யாராவது சொல்றீங்களா கதை? இனி கதை கூறாமல் யாராவது இருக்கிறீங்களா? என்றும் புலரா தியானர் நாள் செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். இறையனார்.
புலவர்க்கு அரசனாகிய வள்ளுவன் வாயில் பிறந்த திருக்குறளானது எக்காலத்துக்கும் தன் அழகு கெடாது நெடுங்காலம் கழியினும் நிலை பெற்று வளர்ந்து தேனை சொரிகின்ற குணம் உடையதாய் விளங்குவதால் குறைவுபடாத செய்ய தளிர்களை உடைய கற்பகத்தினது தெய்வத்தன்மை பொருந்திய உயர்வாகிய மலர் போலும் இருக்கும் என்று திருவள்ளுவ மாலையில் இறையனார் திருக்குறளை பற்றி புகழ்ந்து உரைக்கின்றார். அத்தகைய திருக்குறள் கதைகளை மிக சிறப்பாக அனைத்து கதை சொல்லிகளும் நம்மிடையே கதை வடிவில் கொண்டு வந்து சேர்த்தனர். அனைத்து கதைகளும் மிக அருமையாக இருந்தது. இத்தகைய அரங்கநாயகி கண்ணன் அம்மா இப்ப கேக்குதாம்மா? அம்மா கேக்குதுங்களா? அம்மா சொல்லுங்க. இப்ப கேக்குது? அம்மா பேசுங்க. அம்மா கதை சொல்றீங்க. அம்மா நான் கதை கூறலாமா? அம்மா நான் கதை கூறலாமா? அம்மா சொல்லுங்க. நான் எடுத்துக்கொண்ட குறள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல்.